Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது Cooku with Comali கனி செஞ்ச Pomfret fish Pollichathu. இது ஒரு கேரளா ரெசிபி, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. இது எப்படி செய்யலாம்ங்கறதை இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம ஃபிஷ்ஷை வந்து இப்ப மேரினேஷன் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்காக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதால இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல வாசம் கிடைக்கும். இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நாம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீன் பொளிச்சது செய்யறதுக்கு நான் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தான் எடுத்துருக்கேன். 2 பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுருக்கேன். இப்படி விட்டால் தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் இல்லாதவங்க வந்து கறி மீன் வாங்கிக்கலாம், இல்லைனா வஞ்சரம் ஃபிஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலா எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா மசாலாவை தடவிக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம நல்லா தடவின உடனே திருப்பி விட்டு பின்பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா இருக்கிற மாதிரி விட்டாதான் நம்மளுக்கு மீன் பொரிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல உப்பு காரமெல்லாம் நல்லா இறங்கி டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளுடைய ஃபிஷ்ல வந்து நல்ல மசாலாலாம் தடவியாச்சு. 2 ஃபிஷ்ஷுமே சூப்பராக மசாலா தடவியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. இதை வந்து ஒரு பக்கமாக தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா அதண்டி ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊற டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த நான் முழுக்க இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியான நறுக்கின பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கேரளா டிஷ்ஷுங்கிறதால கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 2 வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தாதான் நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ஃபிஷ் மேலே வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் 2 பல்லாரிக்கு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா இப்போ வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாலே போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. பளபளப்பாக வதங்கினா போதும். பொன்னிறமெல்லாம் வதங்க வேண்டாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 நறுக்கின தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. நான் 2 நறுக்கின தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளி சேர்த்தாதான் நம்மளுக்கு கிரேவியும் கிடைக்கும். இப்போ தக்காளியோட இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு மூடி சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. உப்பு சேர்த்துருக்கதால தக்காளியிலேருந்து தண்ணி விட்டு நல்லா தக்காளி வந்து வெந்து கொடுத்துரும். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ஊறி நம்மளுடைய தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளுடைய தக்காளி வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், அப்புறம் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ சேர்த்த மசாலாலாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் புளி தண்ணி நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து புளிப்பு வந்து கண்டிப்பாக தேவை. அதே சமயம் வந்து ஜாஸ்தியாகவும் புளிப்பு இருக்கக்கூடாது. அதனால அளவோட பார்த்து ஊற்றிக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. புளியோட பச்சை வாசனை போகிறதாண்டியும் சிம்மில் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ பொடியா நறுக்கி வச்சு கொத்தமல்லி இலையை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயை வந்து ஒரு பக்கமா வச்சிருங்க. இப்போ வந்து மீனை வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணலாம்.
இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேறு எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஃபிஷ் பொளிச்சதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்டாக விடுங்க. நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போட்டாச்சு. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆனாலே போதும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். ஃபிஷ்ஷும் சூப்பராக இப்போ வந்து 2 பக்கமும் ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வாழை இலை தேவை. வாழை இலை வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்து வந்து இந்த மாதிரி அடுப்பில் வந்து தீயில வந்து லேசாக நம்ம வாட்டி எடுக்கணும். இப்படி வாட்டி எடுத்தால் மட்டும்தான் நம்ம மடக்கும் போது வந்து வாழை இலை வந்து கிளியாது. இல்லைனா வாழை இலை வந்து கிழிஞ்சிரும். அதனால நல்லா வாழை இலையை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாட்டி எடுத்து வச்ச இலையை வந்து ஃபஸ்ட்டு வைங்க. அது மேலே ஒரு 2 சின்ன இலையும் இதே மாதிரி வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது மேலே வச்சுருங்க. ஏன்னா வந்து நம்ம டேரெக்டாக ஒரு இலையிலே வச்சோன்னா நம்ம மடக்கும் சிலத்துக்கு ஓட்டை விழுந்துருச்சுன்னா எல்லா மசாலா வெளியில் வந்து ஆயில தெரிக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி செஞ்சுட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேஸில் வந்து மசாலா போட்டுக்கோங்க. ஜாஸ்தி மசாலா வந்து பேஸில் வேண்டாம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்க்குறதால வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ஒரு ஃபிஷ்ஷை சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஃபிஷ்ஷை வந்து நம்ம கவர் பண்ணுற அளவுக்கு அந்த மசாலாவை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லேசாக கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்ச 2 ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இலையை வந்து நம்ம நல்லா மடித்து எடுத்துக்கலாம். நம்ம பார்சல் பண்ணுற மாதிரியே நல்லா மடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய வாழையில கிழியாமல் அழகாக மடிக்க வருது பார்த்தீங்களா? இது வந்து நெருப்பில் வாட்டினா மட்டும் அப்படி வரும். இப்போ வந்து நம்ம அந்த இலையோட நாரை வச்சு நல்லா கட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வாழை இலையில மடித்து வச்ச இந்த பார்சலை வந்து இப்போ இந்த பேனில் வச்சிடலாம். நல்லா ஒரு பக்கம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த இலை வந்து கருகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஒரு பக்கம் நல்லா இப்போ வந்து ரோஸ்ட் ஆயிருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதான் நம்மளுக்கு அந்த வாழை இலையோட மனம் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பாம்ஃப்ரெட் ஃபிஷ் பொளிச்சது வந்து ரெடி ஆயிருச்சு. குக்கு வித் கோமாளியில் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ கூட நீங்கள் போய் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய பாம்ஃப்ரெட் ஃபிஷ் பொளிச்சது வந்து எப்படி ரோஸ்ட் ஆயிருக்கு, உள்ள எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இலையெல்லாம் பாருங்க சூப்பராக நல்லா ரோஸ்ட் ஆகி உள்ள ஆயிலெலாம் கொட்டிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஆவி பறக்க பறக்க சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. இதை நீங்கள் சூடான சாதம் அது கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இதை ஸ்டார்டர் மாதிரி டேரெக்டாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.